ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிலம் சம்பந்தமான முக்கியமான ஒரு தகவல் தான். ஸோ நிலம் என்றது பொதுவாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு அங்கமாக இருக்குது. ஸோ மனுஷனாக பிறந்தா கண்டிப்பாக வீடு மனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வாழணும்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்லுவாங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா நிலத்தை பொதுமக்களாகிய மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அங்கமாக வகிக்குது. இந்த நிலத்தை நம்ம வாங்கணும்னா கண்டிப்பாக பதிவுத்துறையில் அனுமதி பெறாமல் வாங்க முடியாது. ஸோ பதிவுத்துறை அனுமதியோடு தான் ஒரு நிலத்தை நம்ம வாங்க முடியும், ஒரு நிலத்தை விற்கவும் முடியும். அப்படி நிறைய நபர்கள் நிலம் வாங்கும்போது நிறைய குளறுபடிகளும் சிக்கலும் உருவாகுது. ஒரு சில ஏமாற்றங்களும் சிலர் அனுபவிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நிலங்கள் இருக்குது. நிலத்தோட வகை பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்குது. அதில் ஒரு நிலம் தான் இந்த டிசி நிலம். இந்த டிசி நிலம்னா என்ன, இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் இதை வாங்க முடியும், இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பயன்பாடுகள் என்ன அப்படின்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது நிலம் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு நிலத்தை வாங்குறோம்னாக்கா ஒன்று புறநகர் பகுதிகளில் இருக்கிற வீட்டு மனைகள் வாங்குவாங்க, அப்படி இல்லைனாக்கா நிலங்கள் வாங்குவாங்க. நிலங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் வாங்குவாங்க. ஸோ காலிமனை பட்டாவாக இருக்கும், அதை வாங்குவாங்க. ஸோ இதுபோல் நிலங்களை வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கவனத்துடன் செயல்பட வேணும். அதுக்கு ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நபர் அடிக்கடி இதை சொல்லியே நிலத்தை வாங்கும்போது சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா டிசி நிலம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலம் இருக்குது. இந்த பஞ்சமி நிலம்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நிலமற்ற ஏழை பட்டியல் பிரிவின் மக்களின் பொருளாதார முன்னேற்றத்துக்காக கடந்த 1892ஆம் ஆண்டிலேயே ஆங்கிலேய அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட வேளாண் விளைநிலங்கள் தான் இந்த டிசி நிலம். ஸோ இந்த டிசி நிலம் பார்த்தீங்கன்னாக்கா டிப்ரெஸ்டு கிளாஸ் லேண்ட் என்று சொல்லக்கூடிய பஞ்சமி நிலமாகும். இந்த நிலங்களில் பட்டியலின மக்கள் பயிர் செய்தோ வீடுகள் கட்டி கொண்டோ அனுபவிக்கலாம். ஆனால் முதல் 10 ஆண்டுகளுக்கு யாருக்கும் விற்கவோ தானம் செய்யவோ அடமானம் வைக்கவோ குத்தகை விடவோ கூடாது. அப்படியே அவர்கள் விற்பதாக இருந்தால் அவர்கள் வகுப்பை சார்ந்தவர்களிடம், அதாவது டிப்ரெஸ்டு கிளாஸ் அந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே அவங்க விற்கவோ தானம் செய்யவோ அடமானம் வைக்கவோ குத்தகை விடவோ உரிமை வழங்கப்படுது. அந்த காலத்திலிருந்தே பஞ்சமி நிலம் தனியாகவும் மற்ற நில வகைகளை நத்தம் புறம்போக்கு மானாவாரி தரிசு நீர்ப்பாசன சாகுபடி நிலம் என்றும் வகைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ஆங்கிலேய அரசு இலவசமாக தந்த இந்த பஞ்சமி நிலங்களை ஒதுக்கப்பட்ட பட்டியலின மக்களை தவிர வேறு யாரும் வாங்கக்கூடாது. அப்படியே வாங்கினாலும் அந்த விற்பனை செல்லாது. அந்த நிலத்தை அரசு பறிமுதல் செய்து விடலாம் என்றும் சட்டம் இன்னும் நடைமுறையில் இருக்குதான். ஆதி திராவிட மக்களை யாருமே ஏமாற்றிவிடக்கூடாது என்பதற்காகவே ஆங்கிலேய அரசு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. அதற்காகவே பட்டியலினம் மற்றும் பழங்குடியினரிடம் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த தமிழகத்தில் 12 லட்சம் ஏக்கர் நிலம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே புறநகர் பகுதிகளில் நிலம் வாங்க விரும்புபவர்கள் பஞ்சமி நிலம் அதன் பட்டா பற்றி தெரிந்து கொள்வது அவசியமாகும். எங்கே மனை இடம் வாங்க நினைக்கிறீர்களோ அந்த பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தில் இதை பற்றி அறிந்து கொள்ளலாம். சம்பந்தப்பட்ட மனை அல்லது இடம் பதிவேடுகளில் அங்கு புத்தகங்களில் பதிவேற்றம் செய்திருப்பார்கள். எனவே நீங்கள் வாங்க முடிவு செய்திருக்கும் நிலத்தின் சர்வே நம்பரை வைத்து அந்த நிலம் பஞ்சமி நிலமா, கண்டிஷன் நிலமா, கிரைய தடை செய்யப்பட்ட நிலமா, கல்லர் நிலமா, ஆதி திராவிட நிலமா என்றெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். டிசி நிலம் என்ற குறிப்பில் இருந்தால் அதை வாங்காமல் தவிர்க்கலாம். அதேபோல் நகர்ப்பகுதிகளில் மனை அல்லது நிலம் வாங்க நேர்ந்தாலும் பட்டா சீட்டா அடங்கல் பதிவேடு மற்றும் RSLR போன்ற ஆவணங்களை கவனித்து பார்ப்பதும் அவசியமாகும். ஸோ இந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னாக்கா நிலம் வாங்குறவங்களுக்கு முக்கியமான ஒரு செய்தின்னு சொல்லலாம். ஸோ நிலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஊர்களில் நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா உள்ளூரில் இருக்கிறவங்க ஒரு சில நபர்கள் சொந்தக்காரங்களே விற்பாங்க, அதை வாங்கிப்பாங்க. அந்த நிலத்தோட விவரங்கள் ஒரு சில நபர்களுக்கு தெரியும், ஒரு சில நபர்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க நிலம் வாங்குவாங்க வேறு ஊரில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா நிலத்தை கண்டிப்பாக விசாரித்து வாங்கணும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் புரோக்கர் வேலைக்கு காசு கிடைக்கின்ற காரணத்தை ஒரு சில சிக்கலான நிலத்தை கொண்டு நம்மள்கிட்ட சேர்ப்பாங்க. அதை நம்ம கண்மூடித்தனமாக விசாரிக்காமல் வாங்குவோம். ஸோ கண்டிப்பாக நிலம் வாங்கும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிலத்துடைய சர்வே நம்பரையும் பட்டா நம்பரையும் வைத்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வில்லங்கம் எடுக்க சொல்லுவாங்க. ஒரு நிலத்தை பதிவு செய்யும் போது கண்டிப்பாக வில்லங்கத்தை எடுத்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வில்லங்கம் எடுக்கும்போது அந்த நிலம் எந்த வகையான நிலம், ஸோ யாருக்கு இந்த நிலம் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, ஸோ யார்கிட்டலாம் இந்த நிலம் கை மாறி இருக்குது, ஸோ இந்த நிலத்தோட மேலே லோன் எதாவது வாங்கியிருக்காங்களா, அடமானம் எதாவது வச்சுருக்காங்களா,
அப்படின்ற முழு விவரத்தையும் அந்த விலங்கத்து மூலயமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தோடைய தன்மையை பற்றி புரிஞ்சுக்கிங்க. அந்த நிலம் யாருக்கிட்ட இருந்தது, அந்த நிலம் எந்த மாதிரியான நிலம், விளைநிலமா இல்லை மனை நிலம், ஏற்ற நிலமா இல்லை பஞ்சமி நிலமா அப்படின்ற விவரத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு நிலம் சம்பந்தமான தகவல் உங்களுக்கு தேவைனாக்கா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதனை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.